Hi students, this is Govind Raj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாதுப்பா, எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நடந்துட்டுருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த வீடியோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தேர்ட் டிவிஷன் எழுதிங்களா கட்டாயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எழுதின பேப்பர் ப்ரெசன்டேஷனே இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதில் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க. 14 1 மார்க் வித் ஆப்ஷனோட நீட்டாக எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் பார்த்து சைட் ஹெட்டிங் போட்டிருக்காங்க. சைட் ஹெட்டிங் ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு பார்த்தீங்கன்னா பிளேன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க WH வேர்டும் வெர்பை எடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் டிட் எடுத்து அதுக்கான பார்த்தீங்கன்னா மீதி ரிமைனிங் இருக்கிறத இது மட்டும் எழுதிட்டு அதுக்கான ஆன்சர். அப்புறம் நம்ம பார்த்தா ஒய் டிட்னு ஆரம்பித்தோம் பிகாஸ் யூ வாஸ் அப்ளைட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி ஹூ இஸ் கிம் போடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் தாராத்தன்னா இதில் பார்த்தீங்கன்னா தாராத்தாரின்னு. ஸோ மேக்ஸிமம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதும் போது நமக்கு ஃபுல் மார்க்கில் நிறைய சான்சஸ். சைட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெத்தட் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் கிம் எல்ப் ஆலிசா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் ஸ்கூல். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டிருக்கோம். இந்த மெத்தட் படி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீட்டாக இருக்கும். பாயிண்ட் கொஸ்டின் ரெண்டுக்குமே சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்து 3 கொஸ்டினுக்குமே. ஸோ நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எழுதினா கரெக்டாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் கூட படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கிராமர் பார்த்தீங்கன்னா ஒய் ஹேவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஒன்னா ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது யூ சப்ஜெக்ட் லெஃப்ட் வெர்ப் யுவர் பிரதர் ஆப்ஜெக்ட். அப்போ ஒய் ஆஸ் யுவர் பிரதர் சிங்குலர்னா ஆஸ். அப்போ ஒய் ஆஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்கேன், ஐ காட் த புக் விச் ஐ லாஸ்ட். ஆக்சுவலாக இப்போ ஐ லாஸ்ட் இந்த கொஸ்டின் ஐ காட் த புக் ஐ லாஸ்ட் எக்ஸ்டர்டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஹூ ஐ லாஸ்ட் அதே இந்த இடத்துல இட்டுன்னு கொடுத்தா விச்சு போகணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண ஐன்னு கான்செப்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். அன்லெஸ்னா இல்லை என்றால். அதுக்கப்புறம் ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் தான் கரெக்டாக டெஸ்டினேஷன் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரோஸ் பேராகிராஃப். இந்த ஸ்டூடெண்ட் என்ன பேராகிராஃப் எழுதியிருக்காங்க, இந்த நைட் த கோஸ்ட் கார்டின். தட் மீன்ஸ் பார்த்தா கோஸ்ட் பேராகிராஃப் ஆத்தர் மென்ஷன் பண்ணி தீம் எழுதிட்டு கேரக்டர் எழுதுங்க. கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேரக்டருமே எழுதிருங்க. அதுக்கப்புறம் சினாப்சிஸில் எல்லா சினாப்சிஸ் அதுக்கான சைட் ஹெட்டிங் போட்டு. ஸோ சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடியது என்னென்னா சின்னதாக சைட் ஹெட்டிங் நம்ம ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம். நீங்களும் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு கிராமட்டிக்கல் எரர் இல்லாத எழுதினீங்கன்னா 5 out of 5. நீங்கள் எந்த கைட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எந்த கைடில் படிக்க. ஸோ எந்த கைட்லாம் படிச்சிக்கலாம். கான்செப்ட் மட்டும் சரியாக இருந்தால் போது கன்க்ளூஷன் எழுதிட்டு மாரல் மென்ஷன். இது ஒரு பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராகிராஃப் ப்ரோஸ் இருக்கிற எம்பவர்ட் உமன் பேராகிராஃப் தீம் மென்ஷன் பண்ணிட்டு கேரக்டர் நமக்கே தெரியும். இதில் இருக்க 6 கேரக்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தா ஸ்னாப்சிஸ் போன சைட் ஹெட்டிங்கில் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்கும் நீட்டாக இதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் எழுதுங்களா போக பக்கமாக எழுதுனா தான் ஃபுல் மார்க் அப்படிலாம் கிடையாது. பேஜுக்கெலாம் மார்க் கிடையாது, கண்டென்ட் தான் பேசும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே கண்டென்ட் நீட்டாக எழுதுவாங்க. நிறைய டைம் எழுதி பார்த்து தான் எழுதுறாங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோஸும் 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு முறை படித்து எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அப்போ மாரல் எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃபில் இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தா சீக்ரெட் ஆஃப் மிஷன் எழுதிக்கிறோம். சீக்ரெட் ஆஃப் மிஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இன் போயம் சொல்லியிருப்போம். ஸோ தீம் அதுக்கான சினாப்சிஸ் போட்டு ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதும் போது ஃபுல் மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸே பண்ண மாட்டாங்க. தே கேன் ஈஸிலி கிவ் த ஃபுல் மார்க். ஸோ ஒவ்வொரு வருஷமே இப்போ இந்த பேப்பர் வேல்யூஷன் போகும்போது ஸோ ஸ்டூடெண்ட் பேஜஸ் கவுண்ட்லாம் பண்ண கிடையாது, கண்டென்ட் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கோம். மாரல் மார்க்காமல் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இப்போ பாய்ட்டி டிவைஸில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 ஃபிகர்ஸில் 2 எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க 37 சூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். ஆக்சுவலாக பேசேஜ் கம்பரிகன்ஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது ரீஅரேஞ்ச் எழுதியிருக்காங்க. நீட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம ரெஃபர் பண்ணிடுறோம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இந்த டைம் போஸ்டர் மேக்கிங் 6th யூனிட்டில் கொடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க. போஸ்டர் மோர் ஆர்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான். ஸோ அதில் ஆஃபர்லாம் போட மாட்டோம். இதில் கண்டென்ட் கேட்ச் ஸ்லோகன் எல்லாமே போடணும். இது SPLக்கான ஒரு போஸ்டர் மேக்கிங் ரொம்ப சிம்பிளாக போடும். போஸ்டர் மேக்கிங் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங் அஜந்தா மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் போஸ்ட் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் ரொம்ப முக்கியமான டாபிக் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சப்டைட்டில் போடுறோம். அந்த டைட்டிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இல்லைனா இதே மாதிரி ஐஃபோன் போட்டு எழுதணும். கடைசியாக மாரல் எழுதிடும். மாரல் முடிஞ்சால் எழுதணும். அதுக்கு பிக்சர் ரைட்டிங் போய் எந்த மெத்தட்னா எழுதிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் ஜென்ரலாக எந்த பிக்சர் கேட்டாலும் எழுதக்கூடிய பாயிண்ட் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓனாக கிரியேட் பண்ணி எழுதிக்கலாம்.
எழுதிக்கலாம். மாறல் முடிஞ்ச வரைக்கும் வந்து மாறல் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜென்ரலி மெயின் வித் தீம்ன்ற கான்செப்ட் எழுதுவாங்க. உங்களுக்கு பிடிச்சது நம்ம மெத்தட் எழுதுங்க. அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் வந்து சீக்ரெட் ஆஃப் மெஷர் வந்து கேட்டிருங்க. சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் சால்வியாஸ்னு ரொம்ப சிம்பிளான ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிகென்ஷன், இது ஜென்ரல் பேசேஜுக்கான இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடட் இம்போர்ட் எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. 8 out of 10. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் எப்பவுமே 47 எழுதி 46 எழுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் ½ an hour அல்லது 20 minutes இருக்கும்போது 5 minutes பேசேஜ் காம்ப்ரிகென்ஷன் எழுதிட்டு ரிமைனிங் 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா நாடிடல் பேரம். ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடியதுன்னா நாடிடல் பேராகிராஃப் எழுதிட்டு பேசேஜ் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி 47 எழுதி 46. நீங்கள் நாடிடல் பேராகிராஃப் டைட்டில் ஆத்தர் தீம் எழுதிட்டு கேரக்டர் கட்டாயம் எல்லா கேரக்டர் எழுதிங்க, டெம்பஸ்ட் எழுதி சினாப்சிஸ் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு எட்டிங்கும் சின்ன எட்டிங்காக போட்டு அதுக்கான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நான் திருப்பி சொல்லக்கூட நீங்கள் ஓனாக எழுதினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆனால் சைட் எடிங் போட்டுட்டு எழுதுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் இதில் பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சைட் எடிங் போட்டுங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் மாரலுக்கு ஒரு மார்க் இருக்குது. கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இங்கே தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கான்செப்ட் மேப் நத்திங் பட் அந்த ஹோல் ஸ்டோரியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த இன்ஸ் எங்கே சார் இருக்குன்னா கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க. 46 நமக்கு வந்து இன்ஸ்டால் அந்த இன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்களா போதும். கட்டாயம் வந்து இந்த மெத்தட் படி எழுதுனீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய 3rd ரிவிஷனில் எல்லா ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ அதெல்லாம் இதில் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். எப்படி டைம் எப்படி அது நிறைய பேர் கேட்குற டைம் கட்டாயம் பத்தாது சார், 4 hours தேவை. 4 ஹவர்ஸ்லாம் இல்லை 3 ஹவர்ஸில் கட்டாயம் எழுதிடலாம். நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்களா போதும். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம பப்ளிக் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் படி எழுதுனீங்களா போதும். ஈஸியாக இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து மேக்ஸிமம் 2 hours இல்லை 50 minutes முடிச்சலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரிவிஷன் வரப்போகுது. ஸோ 3rd ரிவிஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். 1000 times படிக்கிறத விட ஒரு டைம் படித்து நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா தான் மிஸ்டேக்ஸ் குறையும். அந்த மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற நல்ல மார்க் வந்து பப்ளிக் எடுக்கிற சான்ஸ் இருக்கும். பப்ளிக் முன்னால் எழுதுகிற 3rd ரிவிஷன் வந்து ஃப்ரீ பப்ளிக் மாதிரி தான் ஒரு முன்னோட்டம். ஸோ அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.